பவுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் அவருக்கு அவர் அனுபவம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், அவர் ஒரு சில வருடங்கள் போதீங்கன்னா அவர் தனியாக போனார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சில அவர் கிட்ட 5 வருடங்கள் மேலே நினைக்க அரேபிய தேசத்தில் போய் வாழ்ந்தார். 3 வருடங்கள் அரேபிய தேசத்துக்கு எதுக்கு போனார் தெரியல. ஆனால் அரேபிய தேசத்தில் மெக்கா மதினா பட்டணம் இருக்கு. மதினா பட்டணம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வாழ்ந்த பட்டணம். ஒருவேளை அங்கே போயிருக்கலாம், தெரியாது. ஏன்னா அது இஸ்ரேல் பக்கம் தான் அரேபிய தேசம் இருக்கு. அங்கே போய் அவர் ஆராய்ச்சி பார்த்துருக்கலாம், சொல்றாங்க, நமக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, என்னதான் பவுல் அவர்களுக்கு தீர்க்கதரிசியாகிய ஒருத்தர், இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு தெரியும் அவருக்கு. அவர் நல்ல ஒரு படித்த ஒரு யூதன். அவருக்கு எல்லாம் விளக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரியப்பட்டிருக்கும். அவர் யோவான்கிட்ட கேட்டிருப்பார், பேதுருட்ட கேட்டிருப்பார். அவரை சந்திச்சார். அவர் போய் எருசலேம்ல போய் சந்திச்சார், யோவானை சந்திச்சாரு, பேதுருவை சந்திச்சாரு. அவர் சந்திச்சு ஐ விட்னஸ் ஃபுல்லா கேட்காரு. என்ன நினைச்சு ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க, எனக்கு திருப்பி சொல்லுங்க, திருப்பி கேட்டு